ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் அப்படியே கடையில் வாங்கின மாதிரி நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. சிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளேடு உள்ள ஸ்லைசராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ நல்லா ஸ்லைஸாக கிடைக்கும். இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லைசர் வந்துடுச்சு, நமக்கு அவைலபிளாகவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இது ஒரு 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் குவான்டிட்டி அதிகமாக செய்யணுன்னா கூட ரொம்ப சீக்கிரமாக இதை ரெடி பண்ணிடலாம். எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னும் நிறைய டிசைன்ஸில் கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஏன்னா அதில் ஸ்டார்ச் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம பொரிக்கிற வரைக்கும் கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்கும். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடித்து எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இதை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத்து விரிச்சிட்டு இதில் தனித்தனி ஷீட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலேயே இன்னும் ஒரு டவல் வச்சு நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா 2 சைடுமே தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், 2 சைடுமே தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க எண்ணெயை. எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக சேர்த்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். ஆனால் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் நமக்கு இது பொரியறதுக்கு. இது எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குறையிற வரைக்கும் நம்ம இதை பொரிக்கணுங்க. வெளியெல்லாம் போடுறத பார்த்தா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நம்மளே கற்றுக்கிட்டு செய்யும்போது இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாம் குறையிற வரைக்கும் நம்ம இதை பொறுமையாக பொரித்து எடுக்கணும். பாருங்கள், எண்ணெயில் சுத்தமாக பபுள்ஸ் குறைஞ்சி கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இல்லையா? இந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்குவோம். நம்ம இதுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம இதுக்கு கொஞ்சமாக காரம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிப்ஸ் மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுடலாம். தூவி விட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு கலந்து விட்டுடுங்க. நமக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நமக்கு தேவையான அளவு இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக அதில் காரம் போட்டுறாமல் இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணி போடும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். நல்ல காரமான நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அப்படியே நம்ம கடைகளில் பார்த்த மாதிரி நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.